வேலூர் மாவட்டம் காட்பாடியில் விஐடி பல்கலைக்கழகத்தின் மாடியிலிருந்து கீழே விழுந்ததில் படுகாயமடைந்த மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காட்பாடியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் இசிஇ பிரிவில் 4ஆம் ஆண்டு பயின்று வந்தார். பல்கலைக்கழகத்தில் உள்ள விடுதியில் தங்கி பயின்று வந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு 10 மணி அளவில் விடுதியின் 11வது மாடியிலிருந்து இந்த மாணவன் கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த மாணவனை கல்லூரி நிர்வாகத்தினர் மீட்டு சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து மாணவனின் தந்தை விஸ்வா மோகன்ராஜ் அளித்த புகாரின் பேரில் காட்பாடி காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணவன் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது மாடியிலிருந்து யாராவது தள்ளிவிட்டு கொலை செய்தனரா என்ற கோணத்தில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளியின் தெளிவான படங்கள் வெளியாகியுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கடந்த சனிக்கிழமை பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த சிறுமியை மர்ம நபர் ஒருவர் பின்தொடர்ந்து சென்று கடத்தினார். பின்னர் மாந்தோப்பில் வைத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பியோடினார். இது தொடர்பான புகாரில் போக்சோ வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிறுமி கடத்தப்பட்ட போது பதிவான சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவற்றை வைத்து 7வது நாளாக விசாரணை நடத்தினர். குற்றவாளியை பிடிக்க 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் ஆந்திராவை சேர்ந்தவராக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை, தடா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குற்றவாளியை வலைவீசி தேடி வருகின்றனர். இதனிடையே குற்றவாளியின் தெளிவான புகைப்படங்கள் வெளியான நிலையில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆரம்பாக்கம் காவல் நிலையம் முன்பு போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதிமுக மகளிர் அணியினர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தடையை மீறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டி பாலியல் வழக்கு குற்றவாளியை பிடிக்க தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் உள்ள கிராமங்களிலும் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இதயவியல் மற்றும் நரம்பியல் துறை சார்ந்த மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். சிறுமிக்கு மனநல ஆலோசனை வழங்கவும் மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க கோரி அதிமுக சார்பில் தேசிய மகளிர் நல ஆணையத்தில் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 2022 முதல் 2025ஆம் ஆண்டு வரை நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமித்து விசாரணை நடத்தவும் அதிமுக சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபரை பிடிக்க துப்பாக்கி ஏந்திய போலீசார் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் 8வது நாளாக தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் உள்ள கிராமங்களிலும் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். டைல்ஸ் கற்களையே பீத்துக் கொண்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுவது நாகையில்தான். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த தேமங்கலம் ஊராட்சியில் புதிதாக ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டப்பட்டது. ஊராட்சி மன்ற அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் திருவாரூர் மாவட்டம் ஓடாச்சேரியிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு குடிநீர் செல்லும் ராட்சத குழாய் இருந்தது. இந்த நிலையில் ராட்சத குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்ட நிலையில் தரைத்தளத்தில் பதிக்கப்பட்டிருந்த டைல்ஸ்களையும் பீத்துக் கொண்டு தண்ணீர் அருவி போல ஆர்ப்பரித்து ஓடியது. ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணான நிலையில் பைப் உடைப்பை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்ட விவகாரத்தில் செய்தியாளர்கள் மற்றும் யூடியூபர்களிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் ராமதாஸ் இல்லத்தில் கிளியனூர் காவல் நிலையத்தினர் மற்றும் இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் இணைந்து 3வது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர். ஒட்டுக்கேட்பு கருவி மற்றும் தொலைபேசி அலைவரிசையை சோதனை செய்த இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறை சென்னையைச் சேர்ந்த சில யூடியூபர்கள் விழுப்புரத்தைச் சேர்ந்த சில செய்தியாளர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒட்டுக்கேட்பு கருவி பொருத்தப்பட்டதில் ராமதாஸ் இல்லத்தில் பணிபுரியும் 2 பேருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் ராமதாஸ் இல்லத்தில் பணியாற்றும் சிலரிடமும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது ராமதாஸிடம் காவல்துறை சார்பில் 20 கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒட்டுக்கேட்பு கருவி தொடர்பாக தனியார் துப்பறியும் நிறுவனம் ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பின்னர் அந்த கருவியை காவல்துறையினரிடம் ஒப்படைக்க ராமதாஸ் தரப்பில் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற விவசாயிகள் வணிக வங்கிகளிடம் இருந்து தடையில்லா சான்று பெற்று வழங்க வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் கடன் வழங்க சிபில் ஸ்கோர் நடைமுறையை அமல்படுத்தக்கூடாது என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் கடன் வழங்குவது தொடர்பாக கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து அனைத்து கூட்டுறவு வங்கிகளின் மேலாண்மை இயக்குநர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு மற்றும் இதர வணிக வங்கியில் முந்தைய ஆண்டுகளில் பயிர்க்கடன் பெற்று வட்டி மானியம் செலுத்தாமல் இருப்பது கண்டறியப்படும் பட்சத்தில் நடப்பாண்டில் அந்த விவசாயிகளுக்கு மட்டும் இதர வணிக வங்கிகளில் விவசாய கடன் அட்டை திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயிர்க்கடன் பெற்றுள்ளாரா என்பதை சிவில் அறிக்கையினை பெற்று உறுதி செய்த பின்னர் பயிர்க்கடன் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதர விவசாயிகளுக்கு தற்பொழுது நடைமுறையில் உள்ள வழக்கத்தின்படி சம்பந்தப்பட்ட வணிக வங்கிகளிடமிருந்து தடையில்லா சான்று மற்றும் பெற்றுக்கொண்டு பயிர்க்கடன் மற்றும் கால்நடை மூலதன கடன்கள் வழங்கிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விவசாயிகளிடம் சிபில் ஸ்கோர் அறிக்கை கேட்க வேண்டியதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கமானது பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம், தனியார் பால் நிறுவனம் மற்றும் கடன் பெறும் உறுப்பினர்களுடன் முக்கூட்டு ஒப்பந்தம் செய்து கொண்ட பின் கடன் வழங்கலாம் என்றும், கடன் மனுதாரர் மற்றும் சங்க செயலாளர் மற்றும் கால்நடைகளுடன் புகைப்படம் எடுத்து கால்நடைகளுக்கான கடன் மனுவுடன் இணைக்க வேண்டும் என்றும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். ஓசூர் புத்தக திருவிழாவில் 3ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் புத்தகம் எழுதி வெளியிட்டு கவனம் ஈர்த்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நியூஸ் 18 ஊடக பங்களிப்புடன் புத்தக திருவிழா நடந்து வருகிறது. கடந்த 11ஆம் தேதி தொடங்கி நாள்தோறும் ஏராளமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் ஓசூரைச் சேர்ந்த ரவிக்குமார், நந்தினி தம்பதியின் மகள் ஜோஷிகா ஸ்ரீ எழுதிய ஹஹஹா என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு பெற்றோருடன் குழந்தைகள் வேடிக்கை பார்க்க மட்டுமே வருவது வழக்கமாக உள்ள நிலையில் சிறுமி ஒருவர் புத்தகத்தை எழுதி வெளியிட்டுள்ளது பேசுபொருளாக உள்ளது. அம்மா கதை சொல்லுவாங்க, நான் கேட்குவேன். கேட்டு நானே இப்போ ஒரு கதை சொல்றேன். முதல்லாம் ஒசூரில் வெளியிட்ட கடை இது. இன்னும் நிறைய கடை இருக்கு. இல்லை ஒன்று எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்கு இந்த புத்தகம் மிகவும் பிடித்திருப்பதாக ஜோஷிகா ஸ்ரீயின் தாயார் நந்தினி தெரிவித்தார். கடந்த மே மாசத்துல அவளோட ஒரு கதையை எடுத்து ஆஹாஹா அப்படிங்கிற ஒரு கதையை எடுத்து விஷுவலா ஒரு புக்ல அந்த கதை இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவளை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை வடிவமைச்சு காமிச்சேன். அப்போ அது ரொம்ப நல்லா இருக்கு. எப்போ என்னோட புக்கை பப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்னு அடுத்த கட்ட கேள்வியை கேட்ட ஆரம்பிச்சா. வரும் 22ஆம் தேதி புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. அதிமுக தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட பாக முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம் முன்னிலையில் நடைபெற்றது. தியாகராய நகரில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாக முகவர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் பங்கேற்றனர். 1000 விளக்கு தொகுதியில் பணியாற்றுவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள பாக முகவர்கள் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவருமான கோவை சத்யன் கலந்து கொண்டு பாக முகவர்களுக்கு ஆலோசனைகளையும் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்ட தலைமை நீதிபதியை பணிமாற்றம் செய்யக்கோரி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்திலேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைமை நீதிபதி மீனாகுமாரி மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகளை தொடர்ந்து அவமரியாதை செய்து வருவதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களும் அவர்களின் எழுத்தர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்ட மேகமலை வனப்பகுதியில் பெய்த கனமழையால் சின்னச்சுருடி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடமலை குண்டு அருகே சிறுவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ளது சின்னச்சுருடி அருவி என்று அழைக்கப்படும் மேகமலை அருவி அமைந்துள்ளது. இதன் நீர்பிடிப்பு பகுதிகளான வருஷநாடு, வெள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சேலத்தில் இலவசமாக சில்லி சிக்கன் தர மறுத்த பெண்ணின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியவர் கைது செய்யப்பட்டார். பெரியபுதூர் பகுதியைச் சேர்ந்த செல்லக்கடை என்பவர் அப்பகுதியில் சில்லி சிக்கன் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு வந்த அழகாபுரத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் போதையில் சில்லி சிக்கன் மற்றும் சிக்கன் ரைஸ் ஆகியவற்றை இலவசமாக கேட்டார். அதனை செல்லக்கடி தர மறுத்த நிலையில் ஆத்திரமடைந்த சந்தோஷ்குமார் அவரது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசினார். இதுகுறித்து செல்லக்கடி அளித்த புகாரின் பேரில் அழகாபுரம் காவல் நிலையத்தினர் சந்தோஷ்குமாரை கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணிடம் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் 3 சவரன் நகையை பறித்துச் சென்றனர். இளங்கோ என்பவர் தனது மகள் சுந்தரி மற்றும் பேத்தியுடன் இருசக்கர வாகனத்தில் கோவில்பட்டி சாலையில் பயணித்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்தபடி வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சுந்தரியின் கழுத்தில் இருந்த 3 சவரன் நகையை பறித்துச் சென்றனர். அப்போது அங்கிருந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கொள்ளையர்களை பிடிக்க 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு துரத்திச் சென்றதாக கூறப்படுகிறது.
ஈரோட்டில் தனியார் விடுதி ஊழியரை தாக்கி கொலை செய்த சிறுவன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். துறையூரைச் சேர்ந்த காந்தி என்பவர் ஈரோட்டில் தனியார் விடுதியில் பணியாற்றி வந்த நிலையில் அவரை தாக்கி 4 இளைஞர்கள் செல்போனை பறித்துச் சென்றனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக ஈரோடு வடக்கு காவல் நிலைய போலீசார் ஈரோட்டைச் சேர்ந்த அரவிந்த், சந்தோஷ், நந்தகோபால் மற்றும் கோவையைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் ஆகியோரை கைது செய்தனர்.